நேரம் கருதி நான் நிறையா பேசணும்னு வச்சு வந்தேன். ஆனால் நேரம் கருதி ரொம்ப சிற்றூரையாக முடிச்சுக்கிறேன். எனக்கும் நண்பர் கிருஷ்ணன் தான் சொல்ல முடியும். அவருக்கும் உள்ள உறவுன்றது வந்து கிட்டத்தட்ட 24 ஆண்டு பழக்கம் எனக்கு அவர். நான் அப்போ சென்னை ஓவியக் கல்லூரியில் வந்து பகுதி நேர விரிவுரையாளராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயம் 2004, 2005 அந்த காலகட்டங்கள். அப்போ கிருஷ்ணா வந்து ரொம்ப யூத்தாக இருப்பார், ரொம்ப இருப்பார். அப்போ தான் நாங்கள் நீலகிரியில் வெள்ளகிரி கோம்பை மாதிரி கற்கையூர்னு ஒரு இடத்த நாங்கள் 2004 நாங்கள் போய் பார்க்குறோம். பார்த்து அதை வெளியிடுறோம். அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக நீலகிரி மலையில் உள்ள பாறை ஓவியங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக சின்ன டீம் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு. அதனால் ரொம்ப ஆர்வமாக நாங்கள்லாம் போயிட்டுருக்கப்போ வெள்ளகிரி கோம்பையை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை, அது எப்படி போகணும்னு தெரியாது. இந்தளவுக்கு இப்போ பூக்கில் நாங்கள் பஸ்ஸில் போய் இந்த மாம்பரம்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, கோத்தகிரிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு நடுவில். அங்கே நாங்கள் ஒரு எப்பயும் போல தான் ஒரு மணி நேரம் நடக்கலாம், 1 மணி நேரம் பார்க்கலாம், 2 ஈவினிங் திரும்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனது ஒரு 10-11 மணிக்கு தான் நாங்கள் மாம்பரத்துக்கே போனோம். அப்புறம் சொன்னாங்க இங்கேருந்து 3 கிலோமீட்ரு உள்ளே போனால் இடையில ஒரு வில்லேஜ் இருக்கும், அங்கே போனால் யாராவது கூப்பிட்டு போவாங்க அப்படின்னாங்க. போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நடந்து போனோம். இடையில கொஞ்சம் காஃபி எஸ்டேட்டு, கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கும். அப்போ இடையில வந்து ஒரு வனமாக இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு செட்டில்மெண்ட், வெள்ளரிக்கோம்பு பெரிய ஊர்னு நினச்சோம். பார்த்தா சின்ன ஒரு செட்டில்மெண்ட், அங்கே ஸ்கேட்டர்டாக வீடுகள்லாம் இருந்தது. அப்போ அங்கே போய் விசாரிக்கிறப்ப அப்போ இவர் பிஸியாக இருந்தார், கிருஷ்ணன் அறிமுகமானார். நாங்கள் ஓவியர்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி, நானும் ஓவியர் தான். அப்போ ஒரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா, இப்போ நம்ம அந்த ஆர்டிஸ்டோட வீடுகள்லாம் ஆர்டிஸ்ட் கேலரி, ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ, நம்மளுடைய கான்டெம்பரரி ஆர்டிஸ்ட்லாம் வீடுகளில் போட்டிருப்பாங்க. மலையில் அத்துவான ஒரு மலையில் ஒரு வீட்டில் ஒரு போர்டு ஸ்டுடியோ, கிருஷ்ணாஸ் ஆர்ட் ஸ்டுடியோன்னு இங்கிலீஷில் எழுதி வச்சுருந்தார். அதை பார்த்தோன்னா எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு காட்டுக்குள்ளே அது வரைக்கும் வீடுகளும் பார்க்கல, மனிதர்களும் பார்க்கல, மொதல் சந்திக்கிற வீட்டுக்குள்ளே கிருஷ்ணா ஆர்ட் ஸ்டுடியோன்னு இங்கிலீஷ் எழுதி தமிழில் எழுதி வச்சுருந்தார். நான் வின்சென்ட் வேன் காக் மாதிரி அவரை கற்பனை பண்ணி அவரை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போகணும்னு சொன்னப்போ அவர் கொஞ்சம் அப்போ படம் வரைஞ்சிட்டு இருந்தார். அதனால் எங்கள் மாமா மகாலிங்கன்னு இருப்பார், நீங்கள் அவர் கூட சேர்ந்து போங்க, அவர் தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் மகாலிங்க வீடு பக்கத்து கீழே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கணும். அந்த மலை ரொம்ப நண்பர்கள் முன்னாடி பேசியிருக்காங்க, போட உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே டஃப்பான தமிழ்நாட்டிலே போகிற இடத்துல போய் ஓரளவுக்கு அந்த படம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். திரும்பி இவங்க வீட்டுக்கு வரப்போ மணி ஒரு 5 ஆகிடுச்சு. திருப்பி 2-2.5 மணி நேரம் நடந்து வந்தால் தான் நாங்கள் மெயின் ரோடுக்கு வர முடியும். எங்களுக்கு முடியலை. நாங்கள் வந்து சாப்பாடு கொண்டு போய் இவங்களால சாப்பாடுலாம் ஏதோ ரெடி பண்ணார். எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் சும்மா போனால் 2 பிஸ்கட் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு போனோம். பசி வேறு கடுமையான பசி, திரும்பவும் முடியாது. ஏன்னா 6 மணிக்கு பின்னாடி மாடுகள் வந்துடும், எருமை வந்துடும், கரடி வந்துடும், இதில் வந்துடும். அந்த ட்ராவலில் வழிகாட்டுறதுக்கும் ஆள் இல்லை, இடையில விசாரிக்கவும் முடியாது. உடனே தயங்கி என் கூட வந்து நண்பர்களுக்கு அச்சோ என்ன பண்ணுறதுன்னு, ஏன்னா நான் தான் அவங்க லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், என்னை நம்பி வந்திருக்காங்க. தயங்கி கிருஷ்ணாட்ட கேட்டேன், இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்க ஏதோ இடம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கூட இல்லை. அப்படியா, இந்த வாரேன்னு சொல்லிட்டு போய் அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாத்தையும் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு, சின்ன வீடு, அங்கே போய் உள்ளே உட்காந்தோம். அவங்க அப்பா உயிரோடு இருந்தார். அவர் இப்போ ரொம்ப விவரமான ஒரு மனிதர். அவர் நிறையா தகவல் இரவு பண்ணார். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்லேயுமே இல்லை. ஏதோ ஒரு திணையில் இதில் எதுவும் பண்ணி வச்சுருந்தாங்க, அது மட்டும் கொடுத்தாங்க. அது அவ்வளோதான் சாப்பாடு, வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு படுத்து தூங்கிட்டு சேஃப்டியாக திரும்பினா போதுன்றது தான் எங்களுக்கு. குடிக்க தண்ணி இல்லை கொடுத்தாங்க, எதாவது பண்ணிகிட்டே தங்கணும். அப்போ அவங்க வீட்டு பார்த்தா ஒரு ஓடில் உடஞ்சிருந்துச்சி. என்ன ஓடலை, என்ன உடஞ்சிருக்கு, இல்லை நேற்று நைட்டு தான் ஒரு யானை வந்து உள்ளே வந்து அரிசி அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, உடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாதிரி ஒரு காலத்தை உடச்சி போயிருக்கு. அந்தளவுக்கு அன்றாடம் விலங்குகளை சந்திக்கக்கூடிய சூழலில் வாழ்ந்த ஒரு கிருஷ்ணன் ஓவியர். அதுக்கு பின்னாடி அது வரைக்கும் அவருக்கு வந்து அவரை பற்றியான எந்த தகவலும் ரெஸ்யூம் எதையுமே அவருக்கு எழுதவும் இல்லை, தயார் பண்ண முடியல. சில என்ஜிஓக்கள் அவரோட தொடர்பில் இருந்திருக்காங்க, எதுவுமே தயார் பண்ணலை. நான் என் கூட வந்தவங்க எல்லாமே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்த வாத்தியார்களும் மாணவர்களும். இவங்க நிறைய ஆர்ட் கேலரிஸ்கில் எக்ஸிபிஷன் வைக்கிறனால இவங்களுக்கு ரெஸ்யூம் எழுதுகிற ஒரு பழக்கம் உண்டு. அவங்க சொன்னாங்க, ஆனால் நம்ம ஏன் இவருக்கு ரெஸ்யூம் ஒன்று தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்கலான்ட்டு முதல் முறையாக ஒரு கான்டெம்பரரி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ரெஸ்யூம் எழுதுவோமோ அதை நாங்கள் கிருஷ்ணனுக்கு நாங்கள் எழுதி கொடுத்தோம். அந்த இரவு வந்து இரவு தூங்கவே இல்லை. மறுபடியும் பேசிக்கிட்டு எல்லாம் சந்தோஷம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறமேட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர் மொத்தமாக ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டுகளை சந்திக்கணும்னு அவருக்கு ஒரு சந்தோஷம்.
அப்படியே எங்கள் உறவு வந்து நீடிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், அவரை நாங்கள் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்டிஸ்ட் கூட்டு வருவோம். அப்புறம் திருப்பி அவரை என்ன பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பெரிய நிகழ்வு இருந்துச்சு. அங்கே கூட்டு போய் நாங்கள் ஃபில்ம் பண்ணோம், இது பண்ணோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த அவங்க ஹில் ட்ரைப்ஸ், அவங்க பல பேர் வந்து கடலை நேரடியாக பார்த்துருக்காதவங்க. எங்களுக்கு அவங்களை எப்படி இருந்தாலும் கடற்கரையை கூட்டு காமிக்கணும்னு பார்த்தோம். அந்த கடற்கரை முதல்ல பார்க்குறப்ப அந்த குறும்பா ட்ரைப்ஸ் எப்படி எக்ஸைட் ஆனாங்கன்றதை பார்த்தோம். அதெல்லாம் நாங்கள் ஃபில்ம் பண்ணோம். அது அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக சில வேலைகள்லாம் நாங்கள் பண்ணோம். நாங்கள் அப்படி தொடர்ச்சி அவருக்கு எனக்கு நிறைய உறவு உண்டு. அதே போல் ஒரு சமயம் வந்து அவருக்கு நீலகிரியில் உள்ள பாறை ஓவியங்கள் தெரியும், மற்ற பகுதிகளில் தெரியாது. அவர் எப்படினாலும் கூட்டு போனதுக்காக பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூலில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ வந்து விழுப்புரத்து பக்கத்தில் உள்ள கீழ்வாலை, செத்தவரை, ஆலம்பாடி போன்ற சில இடங்கள்லாம் இருக்குது. அங்கே சில பள்ளி மாணவர்களோடு நானும் கிருஷ்ணாவும் போய் அந்த பகுதியில் போனேன். அவர் ரொம்ப எக்ஸைட்டடார். அப்புறம் சொல்லலாம், சரி இந்த ஆர்ட் வர மாதிரி இருக்குது, அங்கே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே பெரிய டிஸ்கஷன்லாம் போச்சு. அப்புறம் ஒரு ஸ்கூலில் வந்து 2 நாள் அங்கே வந்து தங்கி அந்த ஸ்கூலோடைய ஒரு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே நானும் அவரெல்லாம் சேர்ந்து அந்த குறும்பா ஓவியங்களையும் பாறை ஓவியங்களையும் பிளெண்ட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக வரைஞ்சோம். அப்படி அவருக்கு நமக்கு நிறைய நினைவுகள் உண்டு. அவரை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணுறப்ப சில விஷயங்கள் சொன்னார். நீங்கள் தொடர்ச்சியாக பெயிண்ட் பண்ணுவீங்களா, எப்பப்பெல்லாம் பெயிண்ட் பண்ணுவீங்கன்னாங்க. என் கூட வந்த ஆர்டிஸ்ட்லாம் ஃபுல் டைம் பெயிண்டர். அவங்க என்னென்னா அவங்க வேலை காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரங்களும் வரைவாங்க, அப்புறம் கேலரியில் வைப்பாங்க. அது மட்டும்தான் தெரியும். கிருஷ்ணா பேசுகிறப்ப அவர் சொன்னார், எனக்கு விவசாயம் தான் முக்கியம், பகல் பூரா விவசாயம் பண்ணுவேன், வேளாண் பண்ணுவோம், மாலை நேரங்களில் எப்போல்லாம் ஃப்ரீ இருக்கோ அப்போ தான் நான் வந்து படம் வரைவேன், எல்லா நேரமும் நான் வரைய மாட்டேன்னாரு. எங்கள் விவசாயத்தில் அவ்வளோ லாபம் இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் பண்ண? இல்லை இல்லை இல்லை, எனக்கு அதுதான் முக்கியம், என்னுடைய இப்போ சும்மா இருக்க டயத்தில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்ட்டை செகண்டரியாக தான் பார்த்தாரு. ஆர்ட்டு வந்து வருமானம் வரும் தெரியும், ஆனால் அவர் அது பிரதானமாக ஒன்று அவர் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி அவர் வந்து அந்த நீலகிரியில் உள்ள அந்த பாறை ஓவியத்துக்கும் இந்த அவரோட ஆர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குறும்ப ஆர்ட்டுன்னு ஒரு ஆர்ட்டே இல்லை தனியாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருடைய தாத்தா வந்து வெள்ளரி கொம்பலில் எழுத்துப்பாறையில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை போய் படம் வரைவாங்க. அந்த மலை மேலே அது போய் அந்த எழுத்துப்பாறையில். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம கோயில்களில் வந்து இந்த கண் வைக்கிறது, கை கால் செஞ்சு வைக்கிறது, சில மாதிரி ஆஃபரிங் வைப்போம். அதே மாதிரி அந்த கிராமத்து மக்களுக்காக யாரோ உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஒவ்வொருத்தருக்காக ஒரு படம் வரை, ஒரு ஹீலிங் தெரப்பி, ஹீலிங் ஆர்ட் மாதிரி தான் அந்த வெள்ளரி கொம்பை ஆர்ட் வந்துருக்கு. அது முழுக்க ஜாமெட்ரிக்கல் கியூபிக்கல் ஃபார்ம். இந்த பிகாசோடைய ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் பிகாசோட ஆர்ட் ஃபார்மையும் வெள்ளரி கொம்பை ஆர்ட் ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம். எல்லாத்தையுமே ஜாமெட்ரிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆர்ட். ஏன்னா நீலகிரியில் உள்ள மற்ற ஆர்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு கான்செப்சுவலாக இருக்கும், ஒரு கன்வென்ஷனலாக இருக்கும். இது பியூர்லி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் இருக்கும். அது அவங்களுடைய ட்ரெடிஷன் அது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு, சிபி ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன்லேருந்து பாலாஜி போன்றவங்களாம் போகிறாங்க. இவங்களுக்கு இந்த நல்லா வரைய தெரியுது, இவங்களுக்கு அடுத்த கட்டமாக இவங்க நகர்த்தின என்ன செய்யணும், முதல் முறையாக பேப்பரையும் துணியும் கொடுத்து போஸ்டர் கலர் இந்த கலர்லாம் கொடுக்குறாங்க. இவர் ஆரம்பத்தில் இவர் போஸ்டர் கலர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் இவருக்கு பிடிக்கல, அவங்க ஏற்கனவே பண்ண நேச்சுரல் கலரை எடுத்துக்கிட்டு அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வெள்ளரி கொம்பை இதெல்லாம் வந்து வேட்டை சமூகம், அது சில ஓவியங்கள் தான் அந்த பழைய ராக்கார்டில் இருக்குது. ஆனால் இவர் அப்படி எடுக்கலை. இவர் ஒரு எத்தனோகிராஃபர் மாதிரி, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மாதிரி தன் வாழ்வியலை, தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை, சடங்குகளை, அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து முதல் முறையாக கொண்டு வந்த ஓவியன். நமக்கு வார்லி பெயிண்ட் இருக்குது, கோந்து பெயிண்ட் இருக்குது, எவ்வளவோ பெயிண்டிங் வட இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங், அதெல்லாம் வெரி ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். கன்வென்ஷனல் ஒரே கதையே ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும், கம்யூனிகேட்டிவாக இருக்காது. ஆனால் கிருஷ்ணா தான் முதல் முறையாக ஆர்ட்டை வந்து கம்யூனிகேஷனுக்காகவும் அதவே வித் டெக்கரேட்டிவ் குவாலிட்டியோடும் பண்ண ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட். தமிழ்நாட்டில் 2 பழங்குடிகளில் தான் ஓவியம் வரைகிற முறை இது வரைக்கும் இருக்குது. ஒன்று குறும்பர்கிட்ட, இன்னொன்று மலையாளி பழங்குடிகள் ஜவாதுகில்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த ஜவாது மலை பழங்குடிகள் வந்து திருவிழாக்கள் சமயத்தில் மட்டும் வரைவாங்க. அதுவும் ஆர்னமெண்டல் டெக்கரேட்டிவ் பெயிண்டிங் தான். ஆனால் ஃபஸ்ட் டைமாக குறும்பால் தான் நமக்கு ஒரு விதமான ஒரு கம்யூனிகேஷன் ஆர்ட் நமக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி பெரிய பெரிய ஓவிய ஜம்பானுங்களாம் அவர் சந்திச்சிருக்காரு. ஏன்னா ஓவியர் சந்துரு மாதிரி பல ஓவியர்களை வந்து சந்திப்பார். அவங்களாம் பெரிய ஆட்கள். இவருக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது, நம்ம ஒரு பெரிய ஜாம்பவான் கூட. ஏன்னா இவரே ஒரு ஜாம்பவான் தான். அதனால் எந்த பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் இன்னொன்று, அவர் வந்து சமவெளி மக்களுக்கும் குறும்பர் பழங்குடிக்கும் ஒரு மீடியேட்டர் இருந்தார். பெரும்பாலும் இந்த பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு குவாலிட்டி என்னென்னா,
வெளியிருந்து பேச பயப்படுவாங்க. வெளிமக்களோட அதிகமாக பழகுறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடைவெளி எப்பயுமே இருக்கும். ஆனால் கிருஷ்ணாட்ட அது இருக்காது. அது முதல் முறையாக அவர் வெளியே வராரு, கூட்டு வராங்க சில என்ஜிஓக்கள், கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கூட்டு வராங்க. அவர் சென்னை வராரு, அப்படி பெங்களூர் போகிறாரு, இப்படி ஒரு ஊர்களுக்காக போகிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திய அளவில் வந்து ஒரு பழங்குடிக்கு ஒரு எக்ஸிபிஷன் வேணும் அப்படின்னா, அங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் இருக்கார், அவர் கூப்பிடுங்க அப்படின்வாங்க. இவரை கூப்பிடுவாங்க. இங்கேருந்து மத்திய பிரதேஷ் போவார், டெல்லி போவார், பெங்கால் போவார், எங்கே வேணாலும் போவார், யார் எங்கே கூப்பிட்டாலும் போவார். அவருக்கு ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் ரொம்ப ஒரு கம்யூனிகேட்டிவெலாம் இருக்காது. எல்லாம் பேப்பரில் வாங்கி எழுதி வச்சுக்கிடுவார், அட்ரஸு ஃபோன் நம்பர் வாங்கி எழுதி வச்சுக்கிட்டு எந்த ட்ரெயினை பிடிப்பாருன்னு தெரியாது, பஸ்ஸை பிடிப்பாருன்னு தெரியாது, எந்த ஊருக்கும் தைரியமாக போயிட்டு வருவார். நான் பார்த்த ஒரு அற்புதமான மனிதன். ஏன்னா நம்ம கூட சிலருக்கு தயக்கம் இருக்கும். ஒரு இப்போ குஜராத் போனோம்னா அங்கே என்ன மொழி பேசுவாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னு இருக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் கூட பேச மாட்டார். அட்ரஸ் மட்டும் கொடுங்க சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு போயிட்டு வந்தார். வெளி உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ற விஷயத்தை பூரா அந்த கம்யூனிட்டியில் போய் சொல்வார். இதுதான் நடக்குதுன்னு சொல்லுவார். அதேமாதிரி அவங்க கம்யூனிட்டி ஆட்களை அப்புறம் வெளியே கொண்டு வர, இவரை கூப்பிட்றப்ப இவரை மட்டும் கூப்பிட மாட்டாங்க, கம்யூனிட்டியே கூப்பிடுவாங்க. இப்போ தட்சன் சித்ராவில் கூப்பிடுவாங்க, வேறு இடத்துல கூப்பிடுவாங்க. அப்போ மலைவாழ் மக்களுக்கு சமவெளிக்கு கூட்டு வரணும், சமவெளி விஷயங்களை மலைவாழ் கடத்துறதுன்ற ஒரு மீடியேட்டராக தான் இருந்தார் என்னை பொறுத்தளவுக்கு. அவர் அப்படி மிக ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் இருக்கிறப்ப சொன்ன மாதிரி நண்பர்கள் சொன்ன மாதிரி அவர் இருக்கிறப்ப விருது கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ நாங்கள் அவரை படம் எடுக்கிறப்ப 15 வருஷம் முன்னாடி படம் எடுத்தோம். அவருக்கு இப்படிலாம் விருது கொடுப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கலை. நம்ம பார்த்த மனிதர்கள் இவர் வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கார், காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு பெயிண்டராக இருக்கார், தன்னுடைய சமூகத்தை பிரதிபலிக்கணும். எழுதுனா ஒரு மொழியில் எழுத முடியும், தமிழ் ஏதோ ஒரு மொழி, தமிழோ ஆங்கிலத்தில் எழுத முடியும். ஆனால் ஆர்ட் வந்து யூனிவர்சல் விஷுவல் லாங்குவேஜ். அவர் வந்து பண்ண ரெக்கார்டு இப்போ நிறைய பேர்கிட்ட அவருடைய ஓவியங்கள் இருக்குது. என்கிட்டையும் நிறைய ஓவியங்கள், அவர் பறஞ்ச ஓவியங்களுடைய நகல் நான் வச்சுருக்கேன். இதை கேட்டிங்கன்னா நான் கொடுக்க தயார். எல்லாத்தையும் வாங்கி தொகுத்து போட்டால் ஒரு விஷுவல் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரெக்கார்டு மாதிரி, குடும்ப கம்யூனிட்டி ரெக்கார்டு மாதிரி இருக்கும். ஒரு எழுதாத ஒரு புத்தகத்தை வரைஞ்சே வந்து உருவாக்கி கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு. அந்த வகையில் நம்ம எல்லாருக்கும் பெருமை. ஏன்னா ஒரு தமிழராக, அதே நேரத்தில் நம்ம ஒரு பழங்குடியில் நம்மளில் ஒருத்தராக இருந்து மறைந்து போன நண்பர் கிருஷ்ணன் நிறையா இருக்குது. ஆனால் நேரம் கருதி என்னுடைய உரையை நான் முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.